இது தீவிரை வலையொலி. தீவிரை வலையொலிக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் அன்புக்கும் நன்றிகள் நண்பர்களே. மேலும் பல சுவாரஸ்யமான காணொளிகளுக்கு தீவிரை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் கிராம மக்களுடைய சமூக பொருளாதார கலை கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை தாங்கி தீவிரை வலையொலி சுவாரஸ்யமான காணொளிகளை உங்களுக்காக தருகிறது. வாருங்கள் காணொளிக்குள் அழைத்து செல்கிறேன். கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்காக உகந்தையிலிருந்து கால்நடையாக பல கிலோமீட்டர்கள் கானகத்தினூடாகவே அடியவர்கள் பயணிக்கிறார்கள். இந்த அற்புதமான பாத யாத்திரை பயணத்தின் மூலமாக பல்வேறு படிப்பினைகளை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பாத யாத்திரை செல்கின்ற பொழுது பல்வேறு அடியவர்கள் தங்களுக்குள் பக்தி உணர்வை மேம்படுத்துகின்ற வகையில் பஜனை பாமாலைகளை பாடியும் தேவாரங்களை இசைத்தவாறும் பாத யாத்திரையில் பங்கு கொள்வார்கள். சுப்பிரமணியனே வேல் முருகா, சுப்பிரமணியனே வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா, வேல் முருகா. கதிர்காம கந்தனை காண்பதற்காக அவனுடைய திருவடிகளிலே வீழ்ந்து அழுது வணங்குவதற்காக அடியவர்கள் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை கானகத்தினூடாகவே நடந்து பயணம் செய்கிறார்கள். இந்த கானகம் என்பது வெறும் சாதாரண காடுகள் அல்ல, பயங்கரமான விலங்குகள் குடியிருக்கின்ற மிக பரந்த வனமாகும். இந்த வனத்தினூடாக செல்கின்ற பொழுது பல்வேறு அன்பர்கள் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்படுகின்ற நிலைமையும் எமது கமராவிலே பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நாம் இந்த முறை பயணம் செய்த குழுவினரோடு பாகரை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி திரு பி சோதுராஜ் அவர்களும் எமது அணியோடு பங்கேற்று தம்மாலான முழுமையான உதவிகளை அவர் வழங்கி வந்தார். அந்த அடிப்படையில் இந்த பாத யாத்திரை பயணத்தின் போது பல்வேறு அடியவர்கள் பல்வேறு அமைப்புகள் தம்மாலான உதவிகளை மிக சிறப்பான தாராள மனப்பாங்கோடு செய்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் எமது அணியிலே பங்கேற்ற பாகரை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி திரு பி சோதுராஜ் அவர்களும் தமது கைவசம் இருக்கின்ற மருந்துகளை கொண்டு உபாதைக்குள்ளான பல்வேறு அடியவர்களுக்காகவும் இரவு பகல் பாராது அந்தந்த இடங்களிலே வைத்து அவர்களுக்கான முதலுதவி சிகிச்சைகளையும் அவர் வழங்கியிருந்தார். சில வேளைகளில் அவர் உணவை கூட உண்பதற்கு பொருட்படுத்தாது அடியவர்களுடைய நலனினை அக்கறை கொண்டு இந்த முதலுதவி செயற்பாட்டை தம்மை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார். அவரிடம் இந்த பணி தொடர்பாக நாம் கேட்டபொழுது உண்மையில் எதிர்வரும் காலத்தில் இதனை மிகவும் சிறப்பான முறையிலும் பெரிய அளவிலும் செய்வதற்கு தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் இதற்காக பல்வேறு அன்பர்களுடைய ஒத்துழைப்போடும் அன்பர்களின் கூட்டுறவோடும் எதிர்காலத்தில் இந்த பணிகளை சிறப்பாக முன்னெடுக்க ஆர்வமாக இருப்பதாகவும் டாக்டர் சோதராஜ் அவர்கள் குறிப்பிட்டார். உண்மையில் இந்த பாத யாத்திரை பயணத்தின் போது ஏதாவது ஒரு விடயத்தையாவது நாம் தானமாக தர்மமாக செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு அடியவர்களும் பல்வேறு அமைப்புகளும் மிக சிறப்பான காத்திரமான பங்களிப்புகளை வழங்கி வருகின்றமையை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் மிக நீண்ட பயணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் வயது போன தாய்மார்கள் இங்கே வந்து பல்வேறு கால் சம்பந்தமான உபாதைகள் உடல்நலம் சம்பந்த உபாதைகள் வருகின்ற பொழுது எங்களது அணியில் இருந்த ஒவ்வொரு பல அணிகளிலிருந்து வரான செயற்பாடு பெற்றாலும் எங்களது அணியிலிருந்தும் எங்களது வாகரை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி திரு பி சோதராஜ் அவர்களும் இந்த எங்களது அணியிலே பாத யாத்திரை செய்வதன் காரணமாக இப்பொழுது நாங்கள் இந்த அதாவது உபாதைக்குள்ளாக இருக்கிற எங்கள் மக்களுக்கான முதலுதவி சிகிச்சைகளை இப்பொழுது சோதராஜ் அவர்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மையில் இந்த ஆன்மீக அனுபவம் மிக சிறப்பானது என்பதற்கு அப்பால் நாங்கள் கடவுளுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டு மக்கள் சேவையை மகேசன் செய்வே என்பார்கள். ஆகவே இந்த பாத யாத்திரையில் வருகின்ற எல்லோரும் மற்றவரை சாமி என்று தான் விழிப்பார்கள். ஏனென்றால் ஒரு ஐதீகம் இருக்கிறது, முருகப்பெருமானும் மக்களோடு மக்களாக உலாவுகிறார் என்ற ஐதீகம் ஒன்று இருக்கிறது. அந்த ஐதீகத்தின் அடிப்படையிலே மற்றவரை கடவுளாக சாமியாக விழிக்கின்ற ஒரே மரபு இங்கு காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது எங்களது ஒரு தாய் உபாதைக்குள்ளாகி வந்த நேரத்திலே அவருக்கான முதலுதவி சிகிச்சைகளையும் டாக்டர் சோதராஜும் எங்களது அணியினரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆன்மீக அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பெற வேண்டும் என்பதுதான் எமது பணியான வேண்டுகோள். மீண்டும் ஒரு இடத்திலிருந்து மீண்டும் அவரோடு சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறிவிடுகிறேன். மட்டக்களப்பு மாவட்டம் பாகரை பிரதேசத்தின் கதிரவழி கிராமத்தை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட வைத்தியர் புண்ணியமூர்த்தி சோதராஜ் அவர்கள் இளமை காலம் முதலே சமூகத்திற்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து செயலாற்றி வருகிறார்.
அந்த அடிப்படையில் இவ்வாண்டு நடைபெற்ற கதிர்காமக்கந்தன் பாத யாத்திரையின் போது மேற்கொண்ட சிறப்பான பணிகளுக்காக தீவரை வலையொலி சார்பாக மனதார பாராட்டிக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறிவிட வருகிறேன். உங்கள் கணரூபன். நன்றி நண்பர்களே. நன்றி.